வச்சுக்க என்னன்னா அழகம். இப்போ இது வந்து ஒரு ரப்பர் மாடியூல உடைக்க முடியுமா சார்? இதில் தான் வந்து அமேசானில் எவ்வளோக்கு விற்கிறான்? பாடி 600 விற்கிறான், தெரியுதா? இது இந்த இது இருக்குது பற்றியா? இது ஏன் சார் உடையுது? டைரெக்டாக உடைக்க முடியுமா? டைரெக்டாக உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. இது அன்னைக்கு காலில் உடைச்சது, காலில் உடைச்ச மாதிரி நல்லா இருக்கும், தெரியுதா? இது இதை வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோ. இந்த இங்கிட்டு இருக்க பவர் இதில் இருக்கும், ஆனால் கேர்ஃபுல்லாக கூட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லு, ரைட்டா? இவ்வளவுதான் இந்த டிஸ்டன்ஸ் இப்படி உடையும், இங்கேயும் அடிக்கும். ஏன்னா இது வந்து ரெசிலியன்ட் இருக்கு, ரெசிலியன்ட் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது உடையும். இதே இது இதை இங்கே வச்சுக்கோ. எனக்கு ஏன் சார் முட்டியில் கிராக் விழுந்துச்சு? அப்படி விழுந்துச்சுன்னா பயங்கர இதாக இருக்கும். நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்பையும் வந்து ஹார்டான மெட்டீரியல் ரப்பர் கிடையாது. டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரெசிலியன்ஸ் அப்படின்னு, அதனால தான் உடையுது. அது அப்ளை பண்ணுற ஏரியா இருக்குது பற்றியா? இந்த ஏரியா வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே இப்படி அடிக்கிறது ப்ராக்டிஸ் வேணும். அப்போ 5 செங்கல் உடைக்கும் போது ஏன் சார் ஒன்றும் உடைக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. இப்போ இங்கே தான் அது ஆக்சுவலி அந்த ரீஜன், ரைட்டா? அப்போ ரெசிலியன்ஸ். அப்போ இது வந்து ரொம்ப சாதாரண செருப்பு. இப்போ இதை நான் பேர் ஃபுட்டில் முடிச்சேன்னா எவ்வளோ கஷ்டம் பேர் ஃபுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஒருத்தர் கேட்டுருந்தாங்க, பேர் ஃபுட்டில் முடிச்சுன்னா என்ன ஆகும்? கிடையாது, அது விலகும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கான்டாக்ட் ஏரியா கம்மி. இது கான்டாக்ட் ஏரியா கம்மி இருந்தால் என்ன ஆகும்? கிடையாது. கஷ்டம் எங்கே இருக்கு? பேண்ட் அவுட் பண்ணுறேன். ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கின செருப்பு எப்படி வந்து ஒரு $400-1000 ஆர்மரோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாரு. இதை டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா கால் ஒடிஞ்சு போயிடும், ரைட்டாக? அப்படி செய்யக்கூடாது. அது எப்படி கொடுக்கணும் சார்? கவனி. ஓகே, ஒரு 2 செருப்பு அவ்வளோதான். நல்ல ஒரு ஹார்ட் செருப்பு இல்லை, எவ்வளோ ஹார்டாக இருக்கு, ஹார்டாக இருக்கா? ஆமாம், புரியுதியா? எப்படி இருக்கு? இதை நேராக கொடுத்தீங்கன்னா முட்டி போயிடும்.
இப்படி கொடுத்தீங்கன்னா 50 போயிடும். இன்னும் உடையதுக்கு காரணம் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. இருக்கா ஒரு கிராக் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கணும். இந்த விரல் பட்டுச்சுன்னா உடஞ்சிருக்கும். இதுதான் இந்த ஃபோர்ஸை டேரெக்டாக கொடுத்தாரு, டேரெக்டாக கொடுத்தாரு அஞ்சிருக்கும். ரைட்டா, இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அது இதாக இருந்தது. ரைட்டா, அப்போ இது என்ன ஒன்றா $1000 ஆர்மர் பற்றி அமேசானில் வைக்கிறாங்க, அதை விட இது ரொம்ப எஃபெக்டிவ். இது என்ன மெட்டீரியல்னு தெரியல. ரைட்டா, மாற்றி குத்திராத கை போயிடும். இது என்ன இருக்குது, அது ஒரு $600 செருப்பு பார்த்துக்கு தெரியுதா, வெறும் $600 செருப்பு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. இதில் மீச்சுன்னா நஞ்சிடும், ஒழுங்கான ஆர்மர் கொடுத்தீங்கன்னா வச்சு டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா போச்சு. இதுதான் இது வந்து $1000 மெட்டீரியலோட பயங்கர எஃபெக்ட். எவ்வளோ ரத்தத்தை இது கரெக்டாக பார்த்து